ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரைக்கீரை நம்ம செய்யலாம். நான் அரைக்கீரை பாசிப்பருப்பெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு கூட்டு மாதிரி நான் செஞ்சுருவேன். அரைக்கீரையை நல்லா அலசி எடுத்து போட்டாச்சு. பாசிப்பருப்பு இருக்கும்ல, அதையும் நீங்கள் நல்லா அலசி எடுத்து இதில் போட்டுக்கோங்க. அதாவது ஃபுல் அரைக்கீரைக்கு கால்வாசி பாசிப்பருப்பை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோடு சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழம், கொஞ்சோண்டு வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளி பழத்தை நான் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா பழுத்த காயாக இருந்தால் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் டேஸ்டியாகவும் உங்களுக்கு இருக்கும். அதனால் தக்காளி பழத்தை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, அதையும் நல்லா நான் பிச்சு போட்டுக்கிட்டேன். ஜீரகம் கொஞ்சோண்டு, மிளகு கொஞ்சம், லைட்டாக மஞ்சத்தூள், இதையும் போட்டு நல்லா ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகட்டும். இதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. கீரையை மட்டும் நம்ம வேக வைக்கும்போது க்ளோஸ் பண்ணி வேக வைக்கக்கூடாது. அதனால் நான் அதை க்ளோஸ் பண்ணாமல் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்ச கீரையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். செமையாக இருக்கும். வீக்லி 2 டைம்ஸ் இப்படி கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அதனால் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். இதுக்கு கடுகு போட்டு, கடுகு, பெருங்காயத்தூள் போடுங்க. 2 பூண்டு போட்டுருங்க. போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு டேஸ்டியான அரைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.